ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம விஜய் பார்வதி அவர்கள் தாங்க கண்டென்ட்டே கொடுக்குறாங்க இந்த வீட்ல. எல்லா ப்ரோமோலையும் இது வரைக்கும் சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா ப்ரோமோலையும் நம்ம விஜய் பார்வதியோட பிரசன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அது நல்லதாவும் இருக்கு, கெட்டதாவும் இருக்கு. எப்படியோ ஒண்ணு நம்ம ப்ரோமோல வந்துடணும், ஒரு கண்டென்ட்டை வீட்டுல கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரே ஒரு லைக் பட்டன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோல போயிடலாம். ப்ரோமோ ஸ்டார்டிங்லேயே நம்ம பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 14 பேர் இருக்கீங்க, 15 ஸ்லாட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம விஜய் பார்வதி ஏன்னு கத்திட்டு இருக்காங்க. அவங்க அவர் பிக் பாஸ் சொன்னதுக்காக கத்தல. அங்க ரெண்டு பேர் தான் களத்துல நிக்கிறாங்க, அதாவது போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம எஃப்ஜேவும் ஆதிரி அவர்களும். எஃப்ஜே கையில வினோத் அவர்களோட போட்டோ இருக்கு, ஆதிரியா கிட்ட சபரியோட போட்டோ இருக்கு. அதனாலதான் அவ்வளவு ஹாப்பியா அவங்க குச்சிட்டு இருந்தாங்க நம்ம விஜய் பார்வதி அவர்கள். அவங்க அந்த ஆர்வத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோட்டை தாண்டி உள்ள கேம் விளையாடுறவங்க மட்டும் தான் இருக்கணும், கேம் விளையாடாதவங்க வெளியே இருக்கணும். அவங்க கேம்லயே இல்ல, சபரி எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. சபரி அப்ப என்ன கேக்குறாருன்னா, அங்க நிக்காத உள்ள வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம விஜய் பார்வதி சபரி கிட்ட சொல்றாங்க, பாஸ் நான் இங்கதான் நிப்பேன், நீங்க யாராவது கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க உள்ள நில்லுங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்றாரு. அதை அவங்க காதலியா வாங்காம, நான் இங்க நிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, இங்க என்ன ஓடி ஆடி விளையாடிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது மெயின் என்னன்னா, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நிக்கணும், கேம்ல இல்லாதவங்களாம். கேம் உள்ள இருக்கவங்க மட்டும் தான் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நின்று விளையாடணும். நீங்க கேம் விளையாடுறவங்க இடத்துல நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. அதனாலதான் நம்ம சபரி அவர்கள் கேட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க இப்படி பேசணும் சபரி சொல்லிட்டாரு, எப்பா நீ எப்படின்னா போ, உங்ககிட்ட பேசி பிரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பெப்பன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி கலாச்சி விட்டாப்ல. அதுக்கப்புறம் நம்ம கனி அவர்களும் அதான் சொல்றாங்க, ஏங்க ரூல்ஸா ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி அவர்கள் சொல்றாங்க. ஆனா கனிக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் விஜய் பார்வதி மேல இருக்கு. அது எல்லா போட்டியிலயும் தெரியுது, அது இதுலயும் நல்லா தெரிய வந்திருக்கு. இதுதாங்க உள்ள நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே பாத்திருப்பீங்க, நம்ம சபரி பிளே பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வினோத் அவர்கள் வெளியே போயிட்டாரு, சபரி தான் உள்ள வச்சிருக்காங்க இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும். அப்போ ஆதிரை விட்டு குத்துட்டாங்களா இல்ல சண்டை போட்டு உள்ள வச்சுட்டாங்களா, அது என்னன்றதா பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். லைவ்ல இன்னும் அப்டேட் ஆகல, லைவ்ல இன்னமும் பேசிட்டு தான் இருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விஜய் பார்வதி, கமருதீன், அரோரா, துஷாரி இவங்கலாம் உட்காந்து, வினோத் அவர்கள்லாம் உட்காந்து நம்ம ஆளுங்க அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மார்க் போடுறாங்க, எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. பொண்ணுங்க பசங்களுக்கும் பசங்க பொண்ணுங்களுக்கும் மார்க் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் உள்ள நடக்குது. அது இல்லாம ஒரு லவ் கண்டென்ட் ஒண்ணு கன்றாவியா நடந்துட்டு இருக்கு. அது நேற்று நைட்ல இருந்தே ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குங்க. நம்ம அரோராவும் துஷாரும் பண்ற வேலை இருக்கு பாத்தீங்களா, துஷார் எப்படியோ தப்பிச்சு ஓட்டான் நேற்று நைட்டு. அவன் அந்த பொண்ணு வா அங்க போய் பேசலாம்னு பாத்ரூம் காமிக்குது. அவன் ஐயோ அங்கெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணு தெரிச்சு ஓட்டாப்ல. அதுக்கப்புறமேட்டு நம்ம எஃப்ஜேவும் ஆதிரி அவர்களும், எஃப்ஜேவை விட ஆதிரி 4 வயசு பெரிய பொண்ணு, பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் ஓடுது, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு. நம்ம எஃப்ஜே கிளீனா சொல்லிட்டான், எங்க நான் 100 நாள் இந்த வீட்டுல கேம் பிளே பண்ணணும்னு வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணி என் பேரை கெடுத்துக்க விரும்பல அப்படின்னு சொல்றவன். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயமும் பண்ணான், அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்றான். ஏங்க இந்தி பிக் பாஸ் மாதிரி ஆகிடுவீங்க போல, போற பக்கம் பார்த்தா ஃபுல்லா 18+ கண்டென்ட்டா இருக்கு. மார்னிங்ல இருந்து இப்படியா போயிட்டு இருந்தா பிக் பாஸ் அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் யூஏ சர்டிபிகேட், அந்த ஏ சர்டிபிகேட் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் போல. இதுல அதுவும் கிடையாது. அதனால என்ன பண்ண போறானுன்னு தெரியல மக்களே. நம்ம விஜய் பார்வதி பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்க கேமை பிளே பண்றாங்களா ஒழுங்கா, இல்லனா கண்டென்ட்டுக்காக தான் எல்லாமே பண்றாங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.